தொழில் சார்ந்த கல்வியை காப்பீட்டு முகவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுவே அதனுடைய நோக்கம். என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்ஐசி ஏஜென்ட்ஸோட எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? Sharpening the knowledge is very very important thing. Updated knowledge இல்லை அப்படின்னா we will be lacking behind. Ancient daysல நாங்க பண்ணது ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு எழுதி காமிச்சு வாடிக்கையாளர்கிட்ட வணிகம் வாங்கணும். எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினைச்சிட்டுனா அடுத்த லெவலுக்கு நான் போகவே முடியாது. ஒரு சாதனையாளர் மட்டுமே மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றான். எங்களதுல வந்து MDRT என்பது மிகப்பெரிய அந்தஸ்து. உலகத்தில் இருக்கக்கூடிய MDRT முகவர்கள் பார்த்தீங்கன்னா 0.2%. 1992 நவம்பர் 7ஆம் தேதி மரியாதைக்குரிய முகவர் திலகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை சந்திக்கிறேன். இதில் இவங்கெல்லாம் எப்படி சார் அப்டேட் பண்ண வைக்கிறீங்க? இந்த தொழில் சார்ந்த கல்வி இல்லாதனால பல விஷயங்கள் அவங்களால சொல்ல முடியாது. இப்போ நீங்க கேட்குறீங்க, என் பையன் இருக்கான், பையனுக்கு வந்து நான் வந்து காலேஜில் சேர்க்கணும், எனக்கு என் பையன் மெடிக்கலுக்கு போறப்ப எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் பணம் வேணும், இப்போ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்கும், ஒரு 30 செகண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மற்றவர்கள் சொல்லுவாங்க, அந்த விடை சரியான விடையாக இருக்காது. 6 மாடியூல்ஸ் பாஸ் பண்ணணும். ஒரு பட்டப்படிப்பு போலதான் இதுவும். Hi sir, welcome. Yes, thank you, Rafiq. Very happy to receive you. Dear friends, we are with a very important guest today. Lugi அமைப்போட current president Mr. வெங்கட சுப்ரமணியம் நம்ம கூட இருக்காரு. Let us have some chit chat with you. ஏர்போர்ட்ல கிளம்புற அவசரத்துல இருந்தாலும் we are just catching up with some great points for all of you. So yes sir, welcome sir. Yes, thank you Rafiq. Good morning viewers. I am Sinu LIC வெங்கட சுப்ரமணியன், an agent, a corporate club member in LIC. எங்களுடைய அமைப்பு லுகி, அதனுடைய தற்போதைய தலைவர் அகில இந்திய தலைவர்னா எங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம். அங்க வந்து நாங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர், பாலிசிதாரர்கள், புதிய வாய்ப்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பான சேவையை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய அமைப்பு லுகியினுடைய 21வது மாநாடு சர்வதேச அளவில் நடத்தணும்னு சொல்லி பிரியப்பட்டு த பேரடைஸ் ஆஃப் த வேர்ல்டு ஸ்ரீலங்காவில் ஹில்டன்கிற ஒரு மிகப்பெரிய 7 நட்சத்திர ஹோட்டலில் நடத்தியிருக்கோம். இந்த கன்வென்ஷனில் தம்பி ரஃபிக் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ். அவரோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில், அந்த விஷயங்களை உங்களோடு பேசிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரஃபிக். ஜஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ். லுகி அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி ஒரு லுகி என்கின்ற அமைப்பு வந்து எங்களுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்களது மனதில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய விதை. 21 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரால் போடப்பட்ட விதை இன்று மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்துள்ளது. இந்த லுகி அமைப்பினுடைய பிரதான குறிக்கோள் என்று பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த கல்வியை காப்பீட்டு முகவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுவே அதனுடைய நோக்கம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் proudly telling that we are all professionals. To have the justification, they should need a professional qualification. 100%. That qualification should be suffixed to their name. Lugi is providing FCHFP, CIP, CRP. இது போன்ற தொழில் சார்ந்த விஷயங்களை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட லுகி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து முகவர்களுக்கும் வாய்ப்பளிக்கின்றது. அதுல வந்து அவர் அந்த எங்களுடைய லுகி அமைப்புல வந்து உறுப்பினராக இருந்தா போதும். அவர் வந்து இது போல நடக்கக்கூடிய கருத்தரங்கள், ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கருத்தரங்கள் நடத்துகின்றோம். சாப்டர்கள் இயங்குகின்றது. ஒவ்வொரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் கோட்டயம், திருச்சூர், கோயம்புத்தூர், ஆல் இந்தியா, தஞ்சாவூர், அகில இந்திய அளவில் கேலிக்கட், இப்படி சென்னை பெரிய சென்டர்ல வந்து சாப்டர்ஸ் இருக்கு. அவர்களும் பல ஒர்க் ஷாப்ஸ், 1 டே செமினார்ஸ், உங்களை போன்ற ஆற்றல் மிக அறிவில் சிறந்த பேச்சாளர்களை வரவழைத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சரி, இதில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்ஐசி ஏஜென்ட்ஸோட எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? Sharpening the knowledge is very very important thing. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எனது பட்டப்படிப்பை முடித்தேன் என்று கூறுபவர்கள் நிறைய இருக்காங்க. குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது ப்ரொஃபஷனல்ஸ் they have to sharpen their sword. அறிவை பட்டை திட்டி கொண்டிருக்க வேண்டும். அப்டேட்டட் நாலேஜ் இருக்கணும். அப்டேட்டட் நாலேஜ் இல்லை அப்படின்னா we will be lacking behind. அப்படி பார்க்கும் பொழுது உங்க சப்ஜெக்டே வந்து ஒரு லேட்டஸ்ட் மேட்டர். எனக்கு இந்த துறை சார்ந்த விஷயங்களில் 35 ஆண்டு கால அனுபவம் உள்ளது. ஆன்சியன் டேஸ்ல நாங்க பண்ணது ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு எழுதி காமிச்சு வாடிக்கையாளர்கிட்ட வணிகம் வாங்கணும். அப்புறம் மெதுவாக ஐபேட், லேப்டாப், லிங்க் அனுப்பி கேட்கறது, இது போல விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப நீங்கள் கூறிய விஷயம், நிறைய விஷயங்கள் வந்து தற்போதைய சூழ்நிலையில் நம்ம அறிவை பட்டை திட்டிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நாம வந்து லைவ்ல இருப்போம். இது முடியாது என்று சொல்லியோ அல்லது அறியாமல் இருந்து விட்டாலோ நம்ம ஈஸியா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா.
எங்க பகுதி ஒரு கிராமம் சார்ந்த ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர். அங்க இருந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கிளப் மெம்பருங்கிற ஒரு அந்தஸ்தை பெற முடியாது. கண்டிப்பா 13,50,000 காப்பீட்டு முகவர்கள் எல்ஐசிக்கு கீழே ஒர்க் பண்றாங்க. இந்த 13,50,000 முகவர்கள்ல இந்த கார்ப்பரேட் கிளப் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை அடைந்தவர்கள் 350 பேர் மட்டுமே. அந்த 350 நபர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். இதற்கு காரணம் உங்களை போன்ற இளைஞர்கள் அவர்களோடு பழகுவது, அவர்களது கருத்துக்களை கூச்சமில்லாமல் கற்றுக்கொள்வது. எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினைச்சிட்டுனா அடுத்த லெவலுக்கு நான் போகவே முடியாது. அப்போ அறிவு தான் முக்கியம் அல்ல, வயது முக்கியம் அல்ல, அறிவு மட்டும்தான் முக்கியம். அந்த தேடலின் காரணமாகத்தான் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை எங்க அமைப்புக்கு வர வச்சு உங்களுடைய கருத்துக்களை பரிமாற வச்சு அந்த கருத்துக்கள் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த விதை என்பது விருட்சமாகியுள்ளதே, அது மேலும் பல வளர்ச்சிகளை பெறுவதற்கு உங்களை போன்ற பேச்சாளர்கள் துணையாக இருக்கின்றீர்கள். லாஸ்ட் 2 நாள்ல சார் நிறைய எல்ஐசி முகவர்களை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நிறைய ஏஜென்ட்டை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எக்ஸைட் ஆகி கட்டி பிடிச்சி, அண்ணா நான் போன வருஷம் 1 லட்சம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வருஷம் நான் 2 லட்சம் பண்றேன், 5 பண்ணிட்டு இருந்தேன், 10 லட்ச ரூபா பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர்த்த எம்பவர் பண்ணியிருக்கேன், நான் அதை பண்றேன், நான் இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், ஊட்டியில ஏதோ ஒரு மூலையில இருந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க எதிர்மறையான எண்ணம் உள்ளவர்களோடு பழகும் பொழுது அவர்களது எண்ணங்கள் உங்களை தொற்றிக்கொள்ளும். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் உள்ளவரோடு பழகும் பொழுது நிச்சயமாக அந்த நேர்மறையான எண்ணங்கள் தொற்றிக்கொள்ளும். லுகி என்கின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a galaxy of performers. எங்களதுல MDRT என்பது மிகப்பெரிய அந்தஸ்து. உலகத்தில் இருக்கக்கூடிய MDRT முகவர்கள் பார்த்தீங்கன்னா 0.2%. அந்த 0.2% லெவல் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லுகிங்கிற அமைப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த MDRT லெவல்ல அதுல 3 MDRT செய்யக்கூடிய COT முகவர்கள் இருக்காங்க. 6 MDRT செய்யக்கூடிய டாப் ஆஃப் த டேபிள் அப்படிங்கிற பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. என்னை போன்ற கார்ப்பரேட் கிளப் உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு புதிய முகவர் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தோடு தான் உயர வேண்டும், இதுதான் என்னோட பிரெட் வின்னிங் மேட்டர், இதுதான் எனது ஜீவாதார விஷயம் என்று ஒரு முகவர் உள்ளே வந்தால், அந்த முகவர் எங்களது கைகளை பற்றி கொண்டால் அவர்களை மேலே கொண்டு வருவது எங்களது பொறுப்பு. We are always ready to lend our hand to uplift their professional qualifications. அப்போ ஒரு வெற்றியாளரோடு அவர் பழகும் பொழுது அவரும் வெற்றியாளர் ஆவதற்காக வாய்ப்பு இருக்கின்றது. 1992 நவம்பர் 7ஆம் தேதி மரியாதைக்குரிய முகவர் திலகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை சந்திக்கிறேன். அன்று அவர் கரங்களை நாங்கள் இறுக பற்றி கொண்டோம். இன்று வரை அவர் கரத்தை நாங்கள் விடவில்லை. அவரது நோக்கம் என்ன? தான் அடைந்த உயரத்தை இவர்களும் அடைய வேண்டும். இன்னும் ஒரு படி மேல சொன்னா அவர் அடைந்த உயரத்தை விட அதிகமான உயரத்தை நாங்கள் எட்ட வேண்டும், அங்கே இருந்து மற்றவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்களையும் உடனழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற பேரவா எங்களுக்கு உள்ளது. அதனால எங்களோடு மற்றவர்கள் பழகும் பொழுது எங்களை போன்று அவர்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படித்தான் நாங்கள் எல்லாம் ஐயா ஸ்ரீனிவாசனை போன்றவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களோடு பழகி அவர்களது நற்பண்புகளை தெரிந்து கொண்டு அவர்களது வியாபார யுத்தியை தெரிந்து கொண்டு நாங்க எங்க ஸ்டைல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களை பார்த்து நிறைய பேர் பண்றாங்க. இது எங்களுடைய சந்தோஷம், கடமை. ரொம்ப ஹாப்பி சார். இதுல இவங்கெல்லாம் எப்படி சார் அப்டேட் பண்ண வைக்கிறீங்க? நான் நிறைய 10th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்களை பார்த்தேன், அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க, காலேஜ் முடிச்சவங்க, டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, இதெல்லாம் அவங்க எல்லாம் இப்போ நான் FHP முடிச்சிருக்காங்க, நான் இது முடிச்சேன், நான் இப்போ MDRT மெம்பர், இது மாதிரி பல விஷயம் சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இன்ஃபேக்ட் 2 நாள்ல சொன்னீங்கன்னா நானே ஒரு கத்துக்கிட்ட நல்லதுதான். நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் ஆயிக்கலாம். இப்ப நிறைய முகவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தொழில் சார்ந்த கல்வி இல்லாதனால பல விஷயங்கள் அவங்களால சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேக்குறீங்க, என் பையன் இருக்கான், பையனுக்கு நான் காலேஜ்ல சேர்க்கணும், எனக்கு என் பையன் மெடிக்கலுக்கு போறப்ப எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும், இப்ப நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்கும், பிரசன்ட் IRR என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய முகவர்கள், குறிப்பா இந்த FCHFPன்னு சொல்லக்கூடிய படிப்பை படித்த முகவர்கள் ஒரு 30 செகண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மற்றவர்கள் சொல்லுவாங்க, அந்த விடை சரியான விடையாக இருக்காது. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு உண்மை. ரொம்ப எக்ஸாக்டா எங்களால சொல்ல முடியும். காரணம் அதற்கான படிப்பை படிக்கின்றோம். 6 மாடியூல்ஸ் பாஸ் பண்ணணும். ஒரு பட்டப்படிப்பு போலதான் இதுவும். ஒரு கிட்டத்தட்ட இதை முடிப்பதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். அப்போ அந்த 2 ஆண்டுகளும் அவர் நிறைய பயிற்சிகள் கத்துக்கிட்டு, பாடத்திட்டங்கள்ல கத்துக்கிட்டு, பரீட்சை எழுதி, இது பாத்தீங்கன்னா அப்ஃபின்சா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கீழே தான் நாங்க பண்றோம். மலேசியாவில் இருக்கிற அப்ஃபின்சா, அங்கிருந்து தான் எங்களுக்கு எல்லா டெக்ஸ்டும் வருது. அதை நாங்க கற்றுக் கொடுக்கின்றோம். மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தொழில் சார்ந்த அறிவை பெருக்கிக் கொள்கின்றார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கல்வியில ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எதை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்வதோடு நிறுத்தக்கூடாது. குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்க கற்றுக்கொண்டால் அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக உங்க தொழிலில் நீங்க அடாப்ட் பண்ணணும், கடைபிடிக்கணும். அப்பதான் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, சொல்லி
கன்வென்ஷன் வை இன் ஸ்ரீலங்கா கொலம்போ? மைண்ட் செட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. நீங்க வந்து நாங்க ஆரம்ப காலத்துல வந்து ஒரு சாதாரண ஹோட்டல்ல நுழைவதற்கு தயங்கணும், பயந்தோம். இன்னைக்கு வந்து லுகியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், புதியதாக இணையக்கூடிய நண்பர்கள், இது போன்ற 7 நட்சத்திர ஹோட்டல்ல வந்து தங்கி முண்டு மகிழ்ந்து உறவாடி கற்றுக்கொண்டு கற்ற விஷயத்தை கடைபிடிப்பதற்கான யுக்தியையும் தெரிந்து கொண்டு வெற்றியாளர்களிடம் பழகுவதன் மூலமாக அதை அப்படியே செய்வதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் உள்ளது. ஃபேண்டாஸ்டிக் சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். புதிதாக இதை பார்த்துட்டு இருக்கிற எல்ஐசி புதுசா இணைஞ்சிருப்பாங்க நிறைய ஏஜென்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஃபைனல் மெசேஜ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க? பயிற்சி என்பது நிச்சயமாக இன்றியமையாத ஒரு விஷயம். கற்றவனுக்கும் கல்வி அறிவு இல்லாதவனுக்கும் உண்டான வித்தியாசமானது இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம். ஒரு கல்வியாளன் தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டவர் தனது வாடிக்கையாளருக்கு நிச்சயமாக நல்ல அறிவுரைகளை கூற முடியும். நீங்கள் கூறுகின்ற அறிவுரை அவர் ஏற்றுக்கொண்டு முதலீடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் மிகப்பெரிய பயனை அடைவார். நீங்கள் தொழில் சார்ந்த முகவர் என்று உங்களை பெருமையாக கூறிக்கொண்டால் கட்டாயம் உங்களுக்கு தொழில் சார்ந்த கல்வி அவசியம். ஒரு மருத்துவருக்கு எப்படி MBBS MS என்கின்ற பட்டமும், பொறியாளருக்கு BE ME என்கிற பட்டமும், ஒரு வழக்கறிஞருக்கு BL ML என்கிற பட்டமும் அவரது பெயருக்கு பின்னால் உள்ளதோ, அதுபோல LIC முகவர்களுக்கும் அவர்களது பெயருக்கு பின்னால் தொழில் சார்ந்த கல்வி தகுதி நிதர்சனமாக எழுதப்பட வேண்டும். எனவே கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். பயன்படுத்துகின்ற விஷயம் உங்கள் வாய்ப்பாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் உதவியாக இருக்கும். மாபெரும் வெற்றியாளராக திகழுங்கள். கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அறிவு சார்ந்த விஷயங்களை அன்பு தம்பி ரஃபிக் போன்ற நண்பர்கள், மிகப்பெரிய பேச்சாளர்கள், பயிற்றுனர்கள், உற்சாகமூட்டுபவர்கள் எங்களது கருத்தரங்குகளுக்கு வருகின்றார்கள். அவர்களது சேவையையும் பாராட்டி அவரிடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் என்று மிகுந்த அன்புடன் வாழ்த்துக்களுடன் கூறிக்கொள்ள விளைகின்றேன். நன்றி. எனக்கு லுகில ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஹோப் ஐ ஜஸ்டிஃபைட் மை செஷன். என்னோட செஷன் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃபீட்பேக் ஃப்ரம் தி பிரசிடென்ட் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மிகச்சிறப்பாக இருந்தது. உங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், டயலாக் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒண்டர்ஃபுல். யூ ஹவ் கம்யூனிகேட்டட் த இன்ஃபர்மேஷன் டு தம். நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதம், நீங்கள் எங்களை விட வயதில் இளையவராக இருந்தாலும் உங்களது அறிவின் முதிர்ச்சி, மேடை ஆளுமை போன்ற விஷயங்களை ஒரு பேச்சாளர் என்கின்ற முறையில் எங்களை கவர்ந்து விட்டீர்கள். கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறப்பான கருத்துக்களை, அதாவது நான் சொன்ன அப்டேட்டட் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய விஷயம், இந்த கம்யூனிகேஷன் நம்ம எப்படி பண்ணணும், ஒரு இந்த சோசியல் மீடியாலெல்லாம் நம்மளுடைய தகவலை எப்படி பரப்பணும் அப்படிங்கிற டெக்னிக், நிறைய வந்து வேகாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபைன் டியூன் பண்ணி ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணினா அது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லித்தர முடியாது. அவ்வளவு சிறப்பாக சொல்லிக் கொடுத்தீங்க. உங்களது பணி சிறக்கவும் லுகி வாழ்த்துகின்றது. வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ. நன்றி.